கற்க கசடர கற்க கசடர கற்க. எங்க ஒருக்கா சொல்லு. கற்க கசடர கற்க. மர்க்கா சொல்லு. இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள். மர்க்கா சொல்லு. ஐயன் வள்ளுவன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குரல் கற்க கசடர கற்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுட்டு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என்ன போலீஸ் தூக்கிட்டு போய் விரட்டினான். என்ன போலீஸ் தூக்கிட்டு போய் நடுராத்திரில நவீன் லாட்ஜில உட்கார வச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து என் வாயில வச்சான். வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. தமிழ்நாட்டையே உலுக்கிய திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கு வந்து பாத்தீங்கன்னா போலியாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அந்த நகை திருட்டுக்கான முகாந்திரமே இல்லை. போலீசார் அடித்து கொலை செய்த சம்பவத்தில் அவர் மீது அளிக்கப்பட்ட நகை திருட்டு புகாரில் உண்மையில்லை என நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்த நிலையில் என் மய குன்னி கூறியே செத்துப்பேன். இனிமே மோத்துல முழிக்க கூடாது, அவன் உயிரை விட்டு போயிருப்பேன். அப்புறம் ஒரு கொடூரமா அவனை பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அதே மாதிரி அந்த நிக்கிதா அப்படின்றவங்க கொடுத்தது பொய் புகார் அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. அஜித் குமாரின் மரணம் ஒரு காவல் மரணம் என்பது உறுதியாகி உள்ளதாகவும் அதில் டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர், தலைமை காவலர், தனிப்படை காவலர்கள் என 10 பேருக்குமே தொடர்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த பையனை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி, மன உணர்ச்சிக்கு ஆளாக்கி 5 எரும மாடு மாதிரி 5 தடிமாட்டு நாய்கள் சேர்ந்து அடிச்ச அந்த பையன் என்னத்துக்கு ஆவான்? ஸோ இட்ஸ் அ பியூர் கஸ்டோடியல் டெத். இட்ஸ் அ மர்டர் ஆக்சுவலாக. அந்த இளைஞனுடைய சாவுக்கு காரணம், 27 வயது இளைஞனுடைய மரணத்துக்கு காரணம் போலீஸ் அடக்குமுறை, போலீஸ் டார்ச்சர் தான்றது தெளிவாகிடுச்சு. காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. காவல்துறையினரால் அந்த இளைஞன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். ஒட்டுமொத்தமான சிஸ்டமும் ஒரு அமைப்பும் சேர்ந்து எஸ்பியிலிருந்து கீழ்நிலை கடைசி காவலர் வரைக்கும் ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு மொத்தமா சேர்ந்து நடத்திய அரச படுகொலை. இங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டும் போய் நகையும் காணாம போல, அவன் திருடவும் இல்லை, ஆனா அடிச்சு கொண்டு இருக்கீங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு செய்யாத தப்புக்கு ஒருத்தனை போறீங்கன்னா அப்ப நான் வந்து கண்டிப்பா வந்து இவர்கள் சமூகத்தின் முதல் எதிரிகள் இவங்க. சார் இவன் என்ன பண்ண சார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மதுவிலக்குக்கு வேணும்னு போராடி கடைகளை மூடணும், சாராய கடையை மூடணும்னு போராடின ஒரு பெண்ணை கன்னத்தில் அரைஞ்சார் ஒரு அதிகாரி. அந்த அதிகாரியை வந்து இந்த கவர்மெண்ட்ல வந்து டெப்டி கமிஷனர் ப்ரமோட் பண்ணி எங்க போடுறாங்க தெரியுமா? ஸ்டாலின் தொகுதியில போடுறாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஆட்சி மாறணும்னா அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவர் இருக்காரு. பாண்டியராஜன் முதலமைச்சர் தொகுதியிலே நீங்க அதிகாரியா டிசியா ப்ரமோட் பண்ணி போடுறீங்கன்னா அப்ப வெக்கக்கேடா இல்லையா இது? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். எனக்கு தெரிஞ்சு அருவி நான் சொல்றேன், ஸ்டாலின் கவர்மெண்டோட மிகப்பெரிய சவால் போலீஸ் தான். நீ லோல் பட்டு லொங்க தான் போவ, உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ பின்னாலே வந்துச்சு சாமி. இன்னைக்கு காலைல ஒருத்தரோட தலையை வெட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஒருத்தரோட தலையை வெட்டி கொண்டிருக்கானுங்க. எதுக்காக தெரியுமா? அவர்கள் இந்த கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் மது அருந்தியதாகவும் அந்த கடை முன்பாக அதனை தட்டி கேட்ட போது அந்த மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு இவர்கள் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு கடைக்கு வெளில உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்ததை தட்டி கேட்டதுக்கு தலையை வெட்டி கொண்டிருக்காங்க. குறிப்பாக இந்த நபர்கள் அதிகாலையில் எங்கு இவர்களுக்கு மது கிடைத்தது? அரசு டாஸ்மாக் பாரில் விதிமுறைகளை மீறி 24 மணி நேரமும் கூடுதல் விலைக்கு மது விற்பனை நடைபெற்று வருவது. எவ்வளவு விக்கிறீங்க? 220 ரூபாய்க்கு விக்கிறீங்க. சட்டவிரோதமா விக்கிறீங்க. காலையில இருந்து கொய்யாப்பழம் பேடிஎம் பார்ல வந்து பேடிஎம்மோட வசூல் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இங்கே அராஜகம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் ரோட்ல போறவங்களுக்கு நிம்மதியாக போக முடியல. இவ்வளோ சம்பவங்கள் இருக்கும்போது இங்கே என்னன்னா இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதேன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு வைப் பண்ணி ஒரு குரூப் ஆடிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே குரூப்பாக ஜாலியாக நல்ல ஒரு பஸ்ஸில் ட்ரிப்பு போயிட்டு நல்லா கூத்தடிச்சுட்டு ஆடுறதை பாருங்களேன். என்னடே இதுக்கு பேர் தான் ஜேர்னலிசமா? இல்ல ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா?
ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்கள ஒரு எம்எல்ஏ அந்த மைக்கை வாங்கி அந்த கேமரா ஸ்டாண்டை பிடிங்கி அடிக்கிறான். அதை கேட்குற சத்தியமாக சொல்கிறாங்க, ஒரு நாய்க்கும் வக்கில்லை. அதை கேட்குறதுக்கு ஒரு நாய்க்கு கூட வக்கில்லை. இந்த நாய்ங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அந்த எலும்பு துண்டை சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் கும்மால் அடிச்சிட்டோம், இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து மாரடிச்சிட்டோம் உட்காந்துட்டு இருக்குங்க. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். தன்னோட வாழ்நாள் முழுக்க 4 சீட்டுக்கும் 8 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் திமுகவுக்கு அடிமை வேலை பார்க்கறதையே லட்சியமா வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிற திமுக கூட்டணி கொத்தடிமைகளுக்கும் காலம் சேர்த்தே ஒரு அற்புதமான தீர்ப்பு அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு இருக்கு. வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். அண்ணா பிறந்த நாளுக்காக திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல அன்னதானம் போட்டிருக்காங்க. குறவர் குல குழந்தைங்க வெளில வந்துருக்கு சாப்பிட. நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வராதீங்க, உள்ள என்ன சாப்பாடுன்னு விரட்டி விட்டுருக்காங்க. நீங்க கோயிலுக்குள்ள போகும்போது என்ன சொன்னாங்க? சாப்பிட போனோமா, அப்போ நீங்க வர வேண்டாம், உனக்கு அடிச்சே போட்டுரும் அப்படி சொன்னாங்க. கோயில் உள்ளே விடலையா? அப்புறம் உங்களை யாரு உள்ள கூட்டு போனது சாப்பிடறதுக்கு? சாப்பிட உள்ள கூட்டு போனாங்களா? சாப்பாடு கிடைச்சதா? கோவிலுக்குள் நுழைய விடாமல் பட்டியல் சமூக சிறுவர்களை தீட்டு பார்த்திருப்பதுதான் திராவிட மாடலா எனவும் இதை செய்திருக்கும் இந்த விடிய அரசிற்கு சிறிதளவு கூட கூச்சமில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஏடா அதுங்களும் பிள்ளைங்க தான்டா, மனிதர்கள் பிள்ளைங்க தான்ப்பா. அது ஜாதிய காரணம் காட்டி அதுங்களை துரத்தி விட்டுருவீங்க. சமூக நீதி கூந்தல் மயிறு பேசுறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த கரியை வச்சுக்கிட்டு அப்பாவெல்லாம் சமூக நீதி பேசினா மல்லாக்கப்படுத்துக்கிட்டு நீங்களே துப்பீங்க. நாங்க துப்புனா எங்க எச்சிக்குதான் அசிங்கம். என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். இந்த ரோடுக்கு இது பேர் ரோடே கிடையாதுங்க, மரண குழிகள். காரணம் இந்த மழை நேரத்துல எத்தனையோ பேர் விழுந்து ஆக்சிடென்ட், கை போச்சு கால் போச்சுன்னு நிறைய பேர், கிட்டத்தட்ட 4500 5000 வீடு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 வாகனம் போகுது. அரசு பஸ்ஸே ஒரு நாளைக்கு ஒரு 100 டைம் இங்க வந்துட்டு போகுது. எல்லாமே மிகப்பெரிய ஆபத்துல இருக்குங்க அந்த ரோடு. எப்போ அதிகாரிகள்ட்ட சொன்னா எப்போவாவது ஒருக்கா வருவாங்க, கொஞ்சம் செம்மண் அள்ளி போட்டு போவாங்க. அது 10 நாளையில பழையபடியும் கூலி ஆயிரும். சொல்றேன், நான் அமெரிக்கா போயிட்டு வந்து 21 நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்தோம். சொல்றேன், தமிழ்நாடு உள்ளபடியே நாம இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். கல்வி, சாலை மேம்பாடு, கல்வி, சுகாதாரம், மருத்துவம். அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த ரோட பாத்தீங்கன்னா இது ரோடுன்னே சொல்ல மாட்டாங்க. 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட இந்த ரோடு நல்லா இருந்திருக்கும் போல தெரியுது. ஆம்புலன்ஸ் கூட அவசரத்துக்கு வர முடியலங்க. ஒரு கர்ப்பிணியை கொண்டு போனா இடையில அவளுக்கு பிரசவம் ஆயிரும். எப்படி எல்லாம் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் பேஷண்ட் தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு ஆட்டோவை டாப் கியர்ல தூக்குறீங்கன்னு வைங்க, சும்மா குலுக்கல்லையே கல்யாண பொண்ணு கூட குழந்தை பிறந்துரும்.